அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? அந்த வரிசையில் இந்த வீடியோவில் காமன் யூனிவர்சிட்டி, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது இல்லைங்களா? அதில் 2025 வருஷத்துக்கான பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எப்படி, எது மூலமாக அப்ளிகேஷன் இப்போ எப்படி பண்ணுறது, என்ன ஸ்கோரு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா, என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எழுதணும், அது எப்படி எழுதலாம் அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே வரும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது, இந்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம். சரி, அஃபீஷியல் வெப்சைட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா cutn.ac.in அப்படிங்கிறதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. அப்புறம் ஒரு ஹேஷ் போட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்கள், தெரியுது இல்லையா, அட்மிஷன் கியூட் பிஜி 2025 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2025 காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் 2025 இந்த மார்க்கை வச்சு இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கீழே ஃப்ளாஷ் நியூஸும் போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ளாஷ் நியூஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கியூட் பிஜி 2025 அப்ளிகேஷன் காமன்சஸ் ஃப்ரம் 2nd January. ஓகேங்களா? இந்த ஃப்ளாஷ் நியூஸ் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டில் வரதுருக்கு. ஸோ இதுவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கியூட் ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். கியூட் பிஜி 2025 காமன்சஸ் ஃப்ரம் 2nd January to 1st February 2025 up to 11:50 PM. February 1 நைட்டு 11:50 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சரி, அது எப்படி என்னென்ன இருக்குது, எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, ஜஸ்ட் அட்மிஷன் கியூட் பிஜி 2025 அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட்டு விண்டோவில் கிளியராக சொல்லியிருப்பாங்க இந்த 2025க்கு சொல்லி. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், அபவுட், தென் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அகாடமிக்ஸ், அட்மிஷன், இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி பேஜஸ்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் 2 years, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் 2 years. அப்படி என்ன போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது கீழே பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது கீழே லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வித் எலிஜிபிலிட்டி, அதுதான் முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வித் எலிஜிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி நீங்கள் அது இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது ஃபஸ்ட்டு மெனு கியூட் பிஜி 2025 காமன்சஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கியூட் பிஜியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அங்கே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், நோட்டிஃபிகேஷன், சிலபஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே நீங்கள் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கு, நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடச்சிரும். அதே போல் அப்ளிகேஷன் எப்படி, கியூட் அப்ளிகேஷன் எப்படியெல்லாம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் அதில் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கலாம். என்ன இருக்குது இப்போ அந்த இந்தியா லெவலில், ஆல் இண்டியா லெவலில் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு நடத்துகிறாங்க. எல்லா பிஜி கோர்சஸுக்கும் சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சில ஸ்டேட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அவங்களுக்கு இந்த கியூட் பிஜி ஸ்கோரை வச்சு பிஜி ப்ரோக்ராம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எம்காம், எம்பிஏ, எம்டெக்கு, எம்எஸ்சி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் பிஜி கோர்சஸ். அதுக்கான கியூட் ஸ்கோர். ஓகேங்களா? இதை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு போங்க. நான் பேக்கில் போய்ட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கே வரேன். இருக்குது இந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது, பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன கோர்ஸ் இப்போ இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் என்ன கோர்ஸ் இருக்குது, எந்த கோர்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட் எழுதணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். என்ன கோர்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட் எழுதணும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த எலிஜிபிலிட்டிலாம் பார்த்துக்கணும். இந்த கீழே கொடுத்துருக்கு பாருங்களேன், கியூட் பிஜி 2025 லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வித் எலிஜிபிலிட்டி. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான தகவலை இதில் சொல்ல வர்றது இருக்குது. சரி, நீங்கள் வேறு ஒரு யூனிவர்சிட்டியில் எலிஜிபிள் கோர்சஸ் இருக்கும், அதை எழுதிவிட்டு எனக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கிடைக்கல, இல்லை அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது.
அதுக்காக இப்போ கோத்ரூ பண்ணிடணும். இந்த ஸ்க்ரீனை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு பாருங்கள். இது அஃபீஷியல் இமெயில் ஐடிலாம் சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் சம்மந்தமாக யாரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதான இமெயில் ஐடி இருக்குது, ப்ளஸ் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். QUT PG 2025 லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் வித் எலிஜிபிலிட்டி கோர்ஸ் கூட சொல்லியிருப்பாருங்க. லெஃப்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, டெஸ்ட் பேப்பர், இதுதான் நீங்கள் QUT PGயில் எழுதணும். அங்கே அப்ளிகேஷன் போடுறது இந்த சப்ஜெக்ட்டு, இந்த டெஸ்ட் பேப்பரை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் குரூப்பு எம்காம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த COQ P08 அந்த கோர்ஸ் கோடை செலக்ட் பண்ணணும். இந்த டிகிரி பேர் வந்து எம்காமு. என்ன தகுதி அப்படின்னா கிராஜுவேட் இன் காமர்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி வித் மினிமம். உங்கள் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 55% மார்க்ஸு. 50 மார்க்ஸ் யாருக்குன்னா EWS OBC அந்த கேட்டகரி. அப்புறம் 45 மார்க்ஸ் யாருக்குன்னா SC ST PWD கேண்டிடேட்ஸ் அட் கிராஜுவேட் லெவல், அதாவது பிஜி போஸ்ட் பேச்சுலர் டிகிரி லெவலில் இந்த பர்சன்டேஜ் இருந்தால் இந்த எம்காம் கோர்ஸு இங்கே படிக்கலாம். இந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் எழுதணும். டெஸ்ட்டு பேப்பரை இதை செலக்ட் பண்ணணும். அதே போல் இப்போ MA படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MA என்ன சொல்லியிருக்கு, எக்கனாமிக்ஸ், அதுக்கான சப்ஜெக்டோட COQP 10 அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன, இதே தான் இது எலிஜிபிலிட்டி, இதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் QUT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, அது எலிஜிபிலிட்டி என்னன்றதை தரோவாக பார்த்துருங்க. அதே போல் ஃபீஸ் டீட்டெயிலாம் கூட அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீஸ் வரும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் QUT அப்ளிகேஷனில் இந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்குது பாருங்கள். மாஸ்டர் ப்ரோக்ராம் இது MBA இருக்குது. MBAவில் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் MBAல டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், MBA டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், LLM, MAல பார்த்தோம்னா மாஸ் கம்யூனிகேஷன், PG டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே QUT PG ஸ்கோரை வச்சு தான். அப்புறம் எபிடெமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் MSc இருக்குது. MA இங்கிலீஷ் இருக்குது. கோர்சஸ் ஃபுல்லாக பார்த்து பாருங்கள். டோட்டலாக எவ்வளோ கோர்சஸ் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் டிகிரிக்கு 22 23 கோர்சஸ் போயிட்டே இருக்குது. நிறையா இருக்குது கோர்சஸ். பாருங்கள், உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸு ப்ளஸ் பேச்சுலர் டிகிரியில் என்ன எடுத்துருந்தீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்ஸ் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் எழுதலாம், ப்ளஸ் இந்த சீட்டு கிடைக்கும். இந்த பாருங்கள், லாஸ்ட்டு என்ன 33 கோர்சஸ் இருக்குது. MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸு. அதுக்கும் இந்த எலிஜிபிலிட்டிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல வந்ததற்கு. ஸோ QUT PG அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எந்த யூனிவர்சிட்டி வேணுமோ அங்கே போய் வெரிஃபை பண்ணிக்கிங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் அந்த சப்ஜெக்ட் கூட மட்டும் எழுதுங்க, அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க.